நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் கடந்த 2 நாட்களாக ஒரு போர்க்களமாகவே மாறியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குழுக்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே திட்டமிட்ட முறையில் வெடித்த இந்த வன்முறை பேரவலத்தில் பலியானோரின் எண்ணிக்கை தற்போது 27ஆக உயர்ந்துள்ளது. சிறைச்சாலையின் பாதுகாப்பு கட்டமைப்பையே அடியோடு முடக்குவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் பின்னணி குறித்த அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர், கைதிகள் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த மோதலில் 23 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 54 கைதிகள் உட்பட பல டயன் கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்களில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த 18 பேர் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவசரமாக மாற்றப்பட்டுள்ளனர். இந்த கொடூர வன்முறை தற்செயலாக நடந்தது அல்ல. இதன் பின்னணியில் மிகப்பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க் மற்றும் பாதாள உலக குழுக்களின் சதி உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சிறைக்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க நாம் கொண்டு வந்த கடுமையான சட்டங்களுக்கு பழிவாங்கவே இந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு போதைப்பொருள் குறித்து ரகசிய தகவல்களை வழங்கி வந்த கைதிகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாரதூரமான மனித பேரவலம் என்றார். பாதுகாப்பு கேமராக்கள் மற்றும் பல மில்லியன் மதிப்புள்ள அதிநவீன உடல் பரிசோதனை ஸ்கேனர் இயந்திரங்கள் திட்டமிட்ட முறையில் கைதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. சிறையின் பாதுகாப்பை முற்றிலும் முடக்குவதே அவர்களின் பிரதான நோக்கமாக இருந்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த வன்முறைக்கும் தலைமை தாங்கியதாக கூறப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர் கட்டுவெல்லேகம சுரேஷ் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இவர் பிரபல பாதாள உலக தலைவன் ஹெல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். கொள்ளை, கூறிய ஆயுதங்களால் தாக்குதல், போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் கடந்த 2016ஆம் ஆண்டு நாரம்மலை பகுதியில் பௌத்த துறவி மற்றும் அவரது உதவியாளரை தாக்கியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்த இவர் தற்போது அதிரடியாக பூஷா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் விளக்கமறியல் கைதிகள் மற்றும் குற்றவாளிகள் என 2400க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 26 பேர் ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர்கள். மீண்டும் வன்முறை வெடிப்பதை தடுக்க சுமார் 700 கைதிகள் உடனடியாக பின்வரும் சிறைச்சாலைக்கு ராணுவ பாதுகாப்புடன் மாற்றப்பட்டுள்ளனர். அகுனுகொல, பெலச, வெலிகட, போகம்பர, அனுராதபுரம், பொலனறுவை, குறிவிட்ட, யாழ்ப்பாணம் சிறைச்சாலை இன்று மட்டும் 60 கைதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்கு வெளியே தற்போது கலகம் அடக்கும் போலீசாரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு வலயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் உள்ளே இருக்கும் தங்கள் உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய நூற்றுக்கணக்கான பெற்றோர்களும் குடும்பத்தினரும் சிறை வாயில் திரண்டு முண்டியடிப்பதால் பதற்றம் நிலவுகிறது. அங்கு வந்திருந்த ஒரு தாய் கண்ணீர் மல்க கதறியது அங்கிருந்தோரை உலுக்கியது. என் மகன் எந்த குற்றமும் செய்யாதவன், சாதாரணமா வீட்டில் இருந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஜெயில வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் போதைப்பொருள் காரங்க கிடையாது. என் மகனோட முகத்தை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க. அப்பாவி பிள்ளைகளுக்கு இந்த அநீதியை செய்யாதீங்க. நீதிமன்ற உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு ஆகியன இணைந்து இந்த வன்முறை மற்றும் சொத்து அளிப்பு குறித்து பாரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. ஏனைய சிறைச்சாலைகளிலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க அவசர பாதுகாப்பு கலந்தாலோசனை கூட்டங்களுக்கும் அரசு அழைப்பு விடுத்துள்ளது.